நிச்சயமாக நிக்கிதா. அதாவது இந்த ஐஎஃப்எஸ் ஆபீசர், இந்த நீதிபதிகளே அவர் வழக்கை விசாரிக்க மாட்டேன் என்று பயந்து செல்கின்ற காட்சிகள் தற்போது உடனுக்குடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுவரை 13 நீதிபதிகள் இவருடைய வழக்கை விசாரிக்க மாட்டேன் என்று கூறியிருக்கிறார். அந்த அளவுக்கு இவர் மேல் ஏன் இப்படி, அவர் அவ்வளவு தீவிரவாதியா, பயங்கரவாதியா அல்லது நேர்மைவாதியா என்று பார்த்தால் அவர் மிகப்பெரிய நேர்மைவாதி என்பதற்கு அடையாளமாக உலகின் மிக சிறந்த நேர்மையாளருக்கு வழங்கப்படுகின்ற பிலிப்பைன்ஸ் நாட்டால் வழங்கப்படுகின்ற மகாசிசி விருது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மகாசிசி விருது பெற்ற ஒரு நேர்மையான ஐஎஃப்எஸ் அதிகாரி, இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஐஎஃப்எஸ் வனத்துறை அதிகாரி. இவர் பெயர் சஞ்சீவ் சதுர்வேதி. ஹரியானாவில் இவர் பணியாற்றினார். அதன் பின் பல இடங்களில் பணியாற்றுகிறார். ஹரியானாவில் வனத்துறை தொடர்பாக அந்த கால முதலமைச்சர் ஹூடா உள்ளிட்டோர் மீதெல்லாம் வெளிப்படையாக ஊழல் குற்றச்சாட்டுகளை கூறி சிபிஐ விசாரிக்க வேண்டும் என வழக்கு தொடர்ந்தவர் இவர். அதே போன்று எய்ம்ஸ் மருத்துவமனையிலே சீஃப் விஜிலன்ஸ் ஆபீசராக தலைமை கண்காணிப்பு அதிகாரியாக, விழிப்புணர்வு கண்காணிப்பு ஊழல் துறை அதிகாரியாக இருந்த பொழுது அங்குள்ள ஊழலை வெளிக்கொண்டு வந்தார். பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் தங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன் என்கிறது, ஒத்துழைக்க மாட்டேன் என்கிறது வெளிப்படையாக பிரதமர் அலுவலகத்தின் மீது குறை சொன்னவர். என்டிஏ அரசுக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகளை எடுத்து வைத்தவர் என பல்வேறு இவருடைய பின்னணியில் பல செய்திகள் இருக்கின்றன. ஆனால் அப்படிப்பட்ட இவர் மீது ஏன் நீதிபதிகள் விசாரிக்க மாட்டேன் என்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது இன்று நேற்றல்ல, இந்த கதை என்பது பல ஆண்டுகளாகவே தொடர்ந்து இருக்கிறது. தற்போது லேட்டஸ்டாக என்னவென்றால் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் என்று அழைக்கப்பட்ட கேட் என்ற மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் இருக்கிறது. அந்த மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்திலே மத்திய அரசு அதிகாரிகள் மீதான வழக்குகள் எல்லாம் விசாரிக்கப்படும். தற்போது இவரது அப்ரைசல், அதாவது இவருடைய அடுத்த கட்ட ஊதியம் உயர்வு தொடர்பான ஒரு அப்ரைசல் வழக்கு இருக்கிறது. அந்த வழக்கு தொடர்பான வழக்கினை விசாரிக்க மாட்டேன் என்று இரு நீதிபதிகள், அந்த சிஏடியில் இருக்கிற அரவிந்தர் கவுல் ஓப்ராய் மற்றும் டி ஆனந்த் ஆகிய 2 நீதிபதிகளும் விலகிவிட்டார்கள். இந்த வழக்கை நாங்கள் விசாரிக்க விரும்பலை, எங்களுக்கு முன் பட்டியலிட வேண்டாம் என கூறிவிட்டு வேறு எந்த காரணத்தையும் கூறாமல் அந்த வழக்கிலிருந்து விலகி இருக்கிறார்கள். ஆனால் இந்த வழக்கிலிருந்து நீதிபதிகள் விலகுவது என்பது இன்றைய கதையல்ல. அது கிட்டத்தட்ட 2007ஆம் ஆண்டிலிருந்து இந்த விலகுதல் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நவம்பர் 2013ஆம் ஆண்டு ரஞ்சன் கோகோய், அதாவது உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்த ரஞ்சன் கோகோய் இவர் மீதான வழக்கை விசாரிக்க மாட்டேன் என்று கூறி அந்த வழக்கிலிருந்து விசாரிக்காமல் விலகி கொண்டார். என்றால் சதுர்வேதி சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கூறியிருந்தார். ஊழல் செய்த முதலமைச்சர் உள்ளிட்டோர் மீதெல்லாம் நடவடிக்கை, ஹரியானா முதலமைச்சர் உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை கூறி சிபிஐ வழக்கு விசாரிக்க வேண்டும் என கோரி மனு தாக்கல் செய்தார். அந்த வழக்கை தான் விசாரிக்க விரும்பவில்லை என ரஞ்சன் கோகோய், அப்போதைய உச்சநீதிமன்ற நீதிபதி ரஞ்சன் கோகோய் அந்த வழக்கிலிருந்து விலகி இருந்தார். அதன் பின் 2014 மற்றும் ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி யூ லலித் அவரும் விலகி இருந்தார். அதே போன்று அது மட்டுமல்லாமல் நீங்கள் பார்த்தீர்கள் உத்தரகண்ட் நீதிபதிகள், 2 உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், 2 உத்தரகண்ட் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் சிஏடியாக மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தின் தலைவரை விசாரிக்க வேண்டும் என்று கூறிவிட்டார். சிம்லா ட்ரையல் கோர்ட், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட், அந்த விசாரணை நீதிமன்றத்தில் இருக்கும் நீதிபதிகளும் இவர் மீதான வழக்கில் விசாரிக்க மாட்டோம் என கூறிவிட்டார்கள். அது மட்டுமல்ல, கேட் ஜட்ஜஸ், இந்த மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தில் உள்ள 7 நீதிபதிகள் இதுவரை இவருடைய வழக்கை விசாரிக்க மாட்டேன் என விலகி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 13 நீதிபதிகள் இவர் மீதான வழக்கை விசாரிக்க மாட்டேன், தொடர்புடைய வழக்கில் விசாரிக்க மாட்டோம் என கூறியிருக்கிறார்கள். அதற்கு காரணம் அதில் அந்த வழக்கில் தேவையில்லாமல் தாங்கள் சம்மதப்படவில்லை, அல்ல வழக்கு தொடர்பாக தாங்கள் ஏதோ வகையிலே ஈடுபட்டுள்ளோம் என்பதற்காக அதில் விலகி இருக்கிறார்கள் என்றெல்லாம் கூறப்படுகிறது. ஆனால் இவர் மீது இவ்வளவு நேர்மையானதாக இருந்திருக்கிறாரா என்று பார்க்கும்போது அதற்கு ஏற்ற வகையில் அவருக்கு மகசிசை விருது வழங்கப்பட்டிருக்கிறது. 2007ஆம் ஆண்டு ஹரியானா வனத்துறை ஊழலை குறித்து வெளிப்படுத்தினார். பிறகு எய்ம்ஸ் மருத்துவமனை ஊழல் குறித்து வெளிப்படுத்தினார். பிஓக்கு எதிராக நேரடியாக குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசினார். அது போன்ற பல பிரச்சனைகளை ஒரு எதிர்நோக்கி இருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். அதற்காக இவருக்கு கிட்டத்தட்ட 12 பணியிட மாற்றங்கள் நடைபெற்றிருக்கிறது. 5 ஆண்டுகள் தொடர்ந்து 5 ஆண்டுகளில் 12 பணியிட மாற்றங்கள். அது மட்டுமல்ல, இவர் நடுவில் இடைநீக்கம் செய்யப்படுகிறார். ஆனால் இந்த இடைநீக்கத்தை எதிர்த்து குடியரசுக்கு மனு அனுப்பி அந்த இடைநீக்கம் ரத்து செய்யப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த சஞ்சீவ் சதுர்வேதி குறித்துதான் அவர் நீதிமன்றங்களை விசாரிக்க பயப்படும் அரசு அதிகாரியாக இருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். இவர் தொடர்புடைய வழக்கு என்றாலே பலர் விசாரிக்க மாட்டேன் என கூறிவிடுகிறார்கள். அப்படிப்பட்ட நபர் குறித்தான் தற்போது 2 நீதிபதிகள் விலகி இருக்கிறார்கள். அடுத்து யார் விசாரிக்க போகிற வழக்கை, இவருக்கு ஊதியம் கிடைக்குமா இல்லையா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறி. எது எப்படி இருப்பினும் ஒரு நேர்மையாளராக, நேர்மையான அதிகாரியாக இந்த ஐஎஃப்எஸ் அதிகாரி, இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அதிகாரி சஞ்சீவ் சதுர்வேதி அடையாளம் காட்டப்பட்டிருக்கா என்றுதான் கூற வேண்டும். நிக்கிதா.